திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரருடைய திருப்பாட்டு ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஆரூரர் திருவாரூர் பறவையுண் மண்டலி வருகிறார். அங்கு அவர் அருளிய அற்புதமான திருப்பாட்டு பார்க்க போகிறோம். தலத்திறைவன் மண்டலேஸ்வரர், இறைவி பஞ்சின் மெல்லடியாள், பண் பஞ்சமம், 7ஆம் திருமுறை, 96வது பதிகம். முதல் பாடல். தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லென சொல்லுவேற்கு ஆவாயன் பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: தூய்மையான திருவாக்கினை உடையோனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தருளியுள்ள பெருமானே, உனக்கு தொண்டு செய்யும் தொண்டர்கள் படுகின்ற துன்பங்களை களையாயோ. ஐம்புலன் என்னை கண்டு காக்கினும் நா பெற்றவாயால் உன்னை ஏந்தி புகழ்வோனாகிய அடியேனை அந்தோ என இறங்கி காக்க மாட்டாயோ. இப்போ 2வது பாடல். பொன்னானே புலவருக்கு நின் புகழ் போற்றலாம், தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி, மின்னானே செக்கர்வானத்து இளஞாயிறு அன்னானே பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: பொன் போன்றவனே, அறிஞராயினார் நின் புகழை போற்றுவர், தன்னாலேயே தன்னை புகழ்ந்திடும் ஒளியே, மின்னனையானே, செவ்வானத்தில் காணப்படுகின்ற இளம் சூரியனை ஒத்தவனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தளியுள்ள எம்பெருமானே, என் மீது இரக்கம் காட்டாயோ. இப்போ 3வது பாடல். நான் மாறாது உன்னையே நல்லென சொல்லுவார், போமாறு என் புண்ணியா புண்ணியமானேனே, பேய் மாறா பிணம் இடுகாடு உகந்து ஆடுவாய்க்கு ஆமாறு என் பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: புண்ணியனே, புண்ணியமானவனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தளி இருக்கின்ற எம்பெருமானே, நீ அருளாவிடின் நான் ஓயாமல் உன்னை குறித்தே நல்லனவற்றை சொல்லுவோர் போகும் வழிதான் யாது. பேய்கள் நீங்காமல் வாழ்கின்ற இடுகாட்டை விரும்பி ஆடுகின்ற உனக்கு தொண்டாகும் வழிதான் யாது. இப்போ 4வது பாடல். நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை, காக்கின்றாய் கண்டுகொண்டார் ஐவர் காக்கினும் வாக்கு எனும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆர்க்கின்றேன் பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, ஐவர் என்னை நல்லென செய்யாமல் தடுத்தாலும் சொல்லெனும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தினுள் கட்டுவேன். இப்போ 5வது பாடல். பஞ்சு ஏறும் மெல்லடியாளை ஓர் பாகமாய், நஞ்சு ஏறும் நல்மணி கண்டம் உடையானே, நெஞ்சு ஏற நின்னையே உள்கி நினைவாரை அஞ்சேல் என பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: செம்பசும் புல் போல காணப்படும் மென்மையான அடிகளை உடைய உமையை ஒரு பாகமாக கொண்டு நீலமணி போன்ற நஞ்சினை கண்டத்தில் உடையவனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே, உன்னை நெஞ்சில் நினைப்பாரை அஞ்சேல் என கூறி காத்து அருள்வாயாக. இப்போ 6வது பாடல். அம்மானே ஆகமசீலருக்கு அருள் நல்கும் பெம்மானே, பேர் அருளாளன் பிட ஊரன் தம்மானே தன் தமிழ்நூல் புலவானர்க்கு ஓர் அம்மானே பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: உலகுவாழ் உயிரினங்களுக்கு தந்தையே, சிவாகம ஒழுக்க நெறியில் நிற்போருக்கு அருள் செய்கின்ற பெருமானே, திருப்பிடவூரில் எழுந்தளியுள்ள எம்பெருமானே, இனிமையும் குளிர்ச்சியையும் கொண்ட தமிழ்நூல் வல்லாருக்கு ஒப்பற்ற முதல்வனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே, என் மீது இரக்கம் கொள்க. இப்போ 7வது பாடல். விண்டானே மேலையார் மேலையார் மேலாய எண்தானே எழுத்தொடு சொல்பொருள் எல்லாம் முன் கண்டானே கண்தனை கொண்டிட்டு காட்டாயே அண்டானே பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: விண்ணிற்கும் அதன் மேல் உள்ளாருக்கும் மேன்மையான எண், எழுத்து, சொல், பொருள் ஆகிய அனைத்தையும் முதல் கண் தோற்றுவித்தவனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, முன் என் கண்ணை பறித்து கொண்டாய், இப்பொழுது அதனை கொடுத்து என்னை காணுமாறு செய்தருளாயோ. இப்போ 8வது பாடல். காற்றானே கார்முகில் போல்வது ஓர் கண்டத்து எம் கூற்றானே, கோல் வளையாளை ஓர் பாகம் ஆம் நீற்றானே, நீள் சடைமேல் நிறை உள்ளது ஓர் ஆற்றானே பறவையுண் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: காற்றாய் உள்ளவனே, கார்காலத்து மேகம் போன்ற கண்டத்தை உடைய எம் இனத்தவனே, கோல் தொழில் கொண்ட வளையல்களை அணிந்த உமையை ஒரு பாகமாக கொண்டவனே, திருவெண்ணீட்டினை உடையவனே, நீண்ட சடையின் மீது நீர் நிறைந்த ஒப்பற்ற கங்கையாற்றை உடையவனே, திருவாரூர் பறவையுண் மண்டலியில் எழுந்தளியுள்ள பெருமானே, என் மேல் இரக்கம் கொள்ளாயோ.
இப்போது 9வது பாடல். செடியேன் நான் செய்வினை நல்லன செய்யாத கடியேன் நான் கண்டதே கண்டதே காமுறும் கொடியேன் நான் கூறும் ஆறு உன் பணி கூறாத அடியேன் நான் பரவியுன் மண்டலி அம்மானே. பாடலுடைய பொருள்: திருவாரூர் பரவியுன் மண்டலியில் எழுந்தள்ளியுள்ள பெருமானே, நான் நல்வினை செய்யாத குற்றமுடையேன். என் முன் தோன்றும் பொருள்கள் யாவற்றையும் விரும்பும் கொடுமையேன். உன் பணியினை செய்யாமல் இருக்கும் அடியவன்தான் எனினும் என்னை ஏற்று அருளாயோ. இப்போது இந்த பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். கரந்தையும் வன்னியும் மத்தமும் கூவிளம் பரந்த சீர் பரவியுன் மண்டலி அம்மானை நிரம்பிய ஊரன் உரைத்தன 10 இவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே. பாடலுடைய பொருள்: கரந்த இலையும் வன்னி இலையும் ஊமத்தம் பூவும் வில்வமும் ஆகிய இவைகளை சடையில் அணிந்துள்ள சிறப்பு வாய்ந்த திருவாரூர் பரவியுன் மண்டலி பெருமானை நம்பி ஆரூரன் புகழ்ந்து பாடிய 10 பாடல்களை விரும்பி பாடுவார் மேலார்க்கும் மேலார்க்கும் மேலாராய் வாழ்வார். இன்னைக்கு ஆரூரர் திருவாரூர் பரவியுன் மண்டலியில் அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம். அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.